வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேமரா ரிவ்யூவோ இல்லை லென்ஸ் ரிவ்யூவோ கிடையாது. இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு தரமான படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா த பால் அண்ட் த பாய். இந்த படம் G5 அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நம்ம மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டரோட அடுத்த படம் இது. ஒரு அம்மா பையனோட மிஸ்டீரியஸ் லைஃப்பை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சர்வைவல் ட்ராமா. நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து ஜெயிலில் இருக்காங்க, ஒரு தண்டனை கைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் வந்து அவங்க அம்மாவோடய ஜெயிலில் வளர்கிறான். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தண்டனை கம்மியாகி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற சுச்சுவேஷன் வருது. ஸோ அம்மாவும் பையனும் ஜெயிலேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து சர்வே பண்ணுறதுக்காக வேறு ஊருக்கு வேறு ஐடென்டிட்டியில் போய் வேலை செய்கிறாங்க. ஸோ வந்து இவங்களை பற்றின விவரத்தை யாராவது கேட்டாலோ இல்லை வந்து இவங்க மாட்டிக்கிற நிலமை வந்தாலோ அந்த இடத்த விட்டு நம்ம சொல்லாமல் கிளம்பிடுவாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற நம்ம ஹீரோயினோட லைஃப்பில் வந்து ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாங்க. அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டியை பார்த்துக்கிற வேலையில் சேர்றாங்க. இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன நடந்தது, இவங்க பையனுக்கு என்ன நடந்தது, அந்த பாட்டிக்கு என்ன நடந்தது, இதை பற்றின கதை தான். இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவும் பையனும் ட்ராவல் பண்ணுறதே ஒரு பெரிய த்ரில்லர் ஜேர்னி மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான இடமா வர்றது வந்து அந்த பாட்டி வீட்டில் வேலைக்கு சேர்கிற போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷனாக வருது. கதை வந்து ஒரு சிம்பிளான கதையாக இருந்தால் கூட இந்த படத்தை இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு பயங்கர ஒரு த்ரில்லர் ஃபீலிங் வருது. ஸோ வந்து அம்மாவும் பையனும் பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து பையன் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுறான். அங்கே வந்து அவனை தத்தெடுத்து நம்ம டொவினோ தாமஸ் அவர் எடுத்து வளர்க்குறாரு. அவர் வளர்த்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அவனை வளர்த்திட்டே வராரு. ஒரு கட்டத்தில் அம்மாவை கூட்டிகிட்டு போய் காமிக்கல அவர். ஸோ அவன் பெருசாகி அவனே அவங்க அம்மாவை தேடி வரான். ஸோ அவங்க அம்மாவை தேடி வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. நான் அந்த படத்தை பார்க்கும்போது கடைசியாக ஒரு 4-5 நிமிஷம் தான் இருந்தது. ஆனால் வந்து எப்படி இதுக்குள்ளே ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி ஒரு கிளைமேக்ஸை இவங்க முடிக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட்டோடு முடிச்சிட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா அந்த பையன் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம டொவினோ எடுத்து வளர்ப்பார் இல்லையா. ஸோ வந்து இந்த போர்ஷனை வந்து நீங்கள் அப்படியே ஓட்டிடலாம். இதில் ஒன்றுமே கிடையாது. அந்த அவரோட போர்ஷனாக வர அந்த 20 மினிட்ஸை நம்ம வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த பையனை காப்பாற்றி வளர்த்ததுலேருந்து ஸோ அவன் பெருசாகி அவர்கிட்டருந்து கிளம்புற வரைக்கும் நீங்கள் அப்படியே சர்ன்னு ஓட்டிடலாம். மலையாளத்தில் வந்து இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு பாட்டி வருவாங்க. அந்த பாட்டியை பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி நல்லவளா கெட்டவளா அப்படின்னே தெரியாது. ஒரு கட்டத்தில் இந்த பாட்டியை கொண்டுடலாமாடா அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஸோ வந்து இந்த படத்தில் என்ன ஆச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த படம் வந்து இப்போ G5 அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துருங்க. தேங்க்யூ.